திக்கர் இருக்குல்ல, அதை தனிச்சு வந்து ராத்திரி 100 தடவை சொல்லலாம். அதுல நன்மை இருக்கு தனிச்சு. இது 33 தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு பட்டியல் இருக்கு. அது பிரகாரம் சொன்னா நமக்கு அது வந்து என்ன ஆகும், ஒரு சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது ஒண்ணு. அடுத்து இந்த திக்கரோட என்ன செய்யலாம், நிறைவு பெறலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது என்ன, இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இதை கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதை சொல்லுங்க. ஆமா 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 கேட்டாங்கல்ல, இல்ல இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்குறாங்க. இதை கேட்டா டேஸ், அதை விளக்குங்க. இதை இந்த குர்ஆன் வசனத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து இதை அப்படி கேளுங்க, கேளுங்கன்னா அதுக்கு அதான் டேஸ், அதான் நீங்க சொல்லணும். அப்படி இந்த திக்ர்கள் இருக்குது. அடுத்து நிறைய இந்த தஸ்பீஹ் திக்ர் அப்படிலாம் இல்லை. இதுக்கு நான் இது 2 விளக்கம் சொல்லணும். நீங்க இதுக்கு எத்தனை தடவை நம்பர் சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லணும். அதை இருக்கா இல்லையா, அது இது கேட்டால் இதுக்கு என்ன கொடுக்குறாங்க என்ன, அந்த மாதிரி இப்போ சொன்னோம்ல அந்த விளக்கம், அதை சொல்லணும். ஆண்கள் கடைசி சீக்கிரம் 2 விஷயம் தான், 6 எல்லாம் கிடையாது. 100 முறையெல்லாம் இல்லை. நான் என்ன சொன்னேன் சொல்றதுலே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அழகா சொல்லலாம். நம்பர் இருக்கா இல்லையான்னு சொன்னேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். இல்ல இல்லைய போய் தான் இதை சொல்றேன். அன்லிமிட்டட்னா நடுநிலையா நடந்துக்கிறணும். அப்படி சொல்றதுக்கு இருக்கு. நம்பர் எதுல சொல்லப்படவில்லையோ பூந்து விளையாட வேண்டியதுதான். அடுத்து அது இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது சொல்லப்படுது இல்ல. அது அதாவது ஹாஜத், எந்த ஹாஜத் எந்த நியத்தில் நீங்க கேட்டீர்களோ அந்த நியத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த இக்லாஸோட கேட்டால் அதை கபூல் செய்வான். ஆமா, உருளாப்பட்ட நியத்தை வச்சிடக்கூடாது. அதில் ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு நியத்தோட இக்லாஸோட நான் வந்து யா அல்லாஹ் அப்படி வந்து ஒரு இதாக கேட்கணும். அது தலை சாய்த்து அதை ரொம்ப இக்லாஸோட கேட்டுக்கிட்டே இருந்து, ஒரு பெண்ணு டெலிவரி ஆக போறாங்க, நீங்க சோபிரசவம் நடக்கணும் கேளுங்க. அப்படி இல்ல அப்படி இல்லைங்க இருங்க, அப்படி இந்த குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டுவாங்க. டெலிவரிக்கு கேளுங்க, அதுக்கு அப்படி கிடையாது. ஹாஜத் எப்படி இருக்கணும், அந்த நியத், இன்னமல் அமாலு பின் நியத், நியத்தை வந்து என்ன செஞ்சிடணும், இந்த நோக்கத்துக்காக யா அல்லாஹ் இந்த பிசினஸை தொடங்குறேன், உன்னையே நம்பி தொடங்குறேன், யா அல்லாஹ் இதுல எனக்கு ரொம்ப செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்டு இதை வந்து அப்பப்போ இந்த திக்கரை சொல்லி கொண்டே இருந்தால் அல்லாஹ் நாடினால் என்ன செய்யலாம், நடக்கும். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டை இருக்கும். திடீர்னு அதுல ஒரு அவனுக்கு அதுல தீமை கூட இருக்கும், அல்லாஹ் அதுல இருந்து காப்பாற்ற கூட செய்வான். ஹாஜத்துன்ட்டாங்க. அப்ப ஹாஜத்துனா நீங்க வச்சுக்கிறணும். இப்போ ஒரு புள்ள உண்டாகி இருக்கிறாங்க, அவங்க அந்த புள்ள